வணக்கம் சொந்தங்களே. நான் இந்த கோயிலுக்கு போயிருந்தேன். இந்த கோயில் பண்ணும்போது ஒரு கன்னடக்காரங்க இந்த புக் கன்னடத்தில் இருக்குமா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லைங்க, இது 10 ரூபா அப்படின்னு நான் சொன்னாங்க. அவங்க தமிழ் பேசுனாங்க. சரின்னு சொல்லிட்டு 10 ரூபான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு புக் வாங்குறதுன்னு அவ்வளோ பிடிக்கும். பட் புக் என்னோடய பட்ஜெட்டில் எப்போவுமே கிடைக்காது. ஒன்று 500, 300, 400 அப்படி தான் நான் பார்க்குற புக்ஸ் எல்லாம் இருக்கும். 250, 150 அப்படிலாம் கூட புக்ஸ் தான் நான் டக்குன்னு வாங்கிடுவேன். அதுக்குவே நான் ரொம்ப மணி சேவ் பண்ணி தான் வாங்குவேன். சரி, இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு மங்களாம்பிகை. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி தன்னோட பலத்தினால கண்டுபிடிக்கிறாரு. தனக்கு தொழுநோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அந்த கண்டுபிடிச்சிட்டு நவகிரகங்கள்கிட்ட வேண்டலான்னு சொல்லி கைலாசமோ இமயமலையோ போய் வேண்டுறாரு. நவகிரகங்கள் ஒரு கர்மா படிதான் எல்லாம் நடக்கும்னு சொல்லிடுறாங்க. முனிவருக்கு கோவம் வந்துடுது. அதனால முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள சொல்லி சபிச்சிடுறாரு. நீங்கள் எனக்கு உங்களை வேண்டினதுக்கு கடும் நவம் புரிஞ்சதுக்கு எனக்கு கர்ம பலன்படி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க சிவபெருமானை வேண்டுறாங்க. அப்புறம் நவகிரக ஸ்தலங்கள் இங்கே தான் இந்த கோயிலில் தான் ஆயுதம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று. அதுக்கப்புறம் ஒரு மந்திரி இறந்து போகிறாரு. அந்த மந்திரி இறந்து போனதும் அவங்க மனைவி கதறாங்க இந்த அம்பிகைகிட்ட, எனக்கு மாங்கல்ய பாக்கியம் கொடுங்க. அப்புறம் இறந்து போன மந்திரி உயிர் பிழைப்பித்து வச்சிடுறாங்க. அதுக்கு இந்த கோயில் ரொம்ப இதாக இருக்குது. இது சூரிய நாராயண கோயில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆமாம், சூரிய நாராயண கோயிலா? இருங்க பார்ப்போம். இங்கே அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், சூரிய நாராயண கோயிலா? அதுதான் எனக்கு டவுட்டு. நிறைய கோயில் நேற்று போயிட்டு இருந்தோம். எடுங்க பார்த்துடலாம். இந்த கோயிலுக்கு வந்தோன்னா நமக்கு எவ்விதமான அந்த பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதாவது கல்யாண தடைகள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எனக்கு இந்த கோயில் பற்றி தெரில, நேம் எனக்கு மறந்து போச்சு. அருள்மிகு மங்களாம்பிகைன்னு போட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம்னு போட்டிருக்கு. திருவுடையூர் ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோயில். இருங்க, இந்த நம்பர் நான் காட்டுறேன் பாருங்கள். வரவே மாட்டேங்குது. இருங்க. பிராணநாத சுவாமி திருக்கோயில், திருமங்கலக்குடி அஞ்சல். இந்த இதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போங்க. ரொம்ப நல்லா இருந்தது கோயில். நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நன்றி. Subscribe to Madhumita Vanitha channel. Share and support. Thank you.